Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விஸ்வாவச வருடம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல ரொம்ப சிறப்பாக இந்த உற்சவம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பிரம்மோற்சவம் சொல்லுவாங்க. பிரம்மதேவராலேயே நடத்தப்பட்டதான உற்சவம் என்பதாக இந்த உற்சவத்திற்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு நடக்குது. அதுல 10 நாள் பிரம்மோற்சவத்துல இன்னைக்கு 9 நாள் ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு வைகாசி மாசம் சிரவண நட்சத்திரம். சுவாமிக்கு தீர்த்தவாரி திருநாள் அப்படின்றதாக இந்த 9ஆம் திருநாள் கொண்டாடப்படுகிறது. முன்னதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம் கருட சேவை உற்சவமானது 3ஆம் திருநாள் அன்னைக்கு லட்சோபலட்சம் மக்கள்கள் வந்து பகவானை சேவிச்சு ரொம்ப ஆச்சரியமாக அந்த உற்சவம் நடந்தது. உலகத்துல வேற எந்த கோவிலையும் நடக்காதபடியில வரதராஜ பெருமாள் காலை மாலை 2 வேளைகளிலும் மிகப்பெரிய வாகனங்கள்ல அம்ச வாகனம், சிம்ம வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம் என்பதாக பலவிதமான வாகனங்கள்ல புறப்பாடு கண்டுவிடுவார். காஞ்சிபுரத்துக்கு கொடை, நடை, வடை, முடி, அழகு என்று எல்லோரும் பெரியவர்கள் அதை கொண்டாடுவார்கள். காஞ்சிபுரத்துல ரெட்டை கொடை போட்டு சுவாமியை குடுக்கிறதே ஒரு அழகு. எல்லோரும் வந்து அந்த காட்சியை சேவிச்சு கோவிந்தா 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 என்று சுவாமிய உற்சாகத்துல ஸ்ரீபாதன் தாங்கிகள் என்று சொல்லப்படக்கூடியதான சுவாமியை சுமப்பவர்கள், தோளில் சுமந்து வரக்கூடியவர்கள் 12 மைல் தினந்தோறும் தோளில் சுமந்து சுவாமியினுடையதான தரிசனத்தை உலகத்தில் மக்களுக்கு எல்லோருக்கும் காண்பிக்கக்கூடியதான அந்த ஸ்ரீபாதன் தாங்கிகள் உற்சாகமாக குளிக்கும் பொழுது மக்கள் கோவிந்தா கோஷத்துடன் வரதா வரதா என்று கொண்டாடுவார்கள். விஷ்ணு காஞ்சியிலிருந்து தினந்தோறும் புறப்பாடு கண்டுவிடுவார். சிவகாஞ்சி என்று சொல்லப்படக்கூடியதான கச்சேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், கங்கை கொண்டான் மண்டபம், அது வழியாக சுவாமியினுடைய வீதி உலா நடைபெறும். 3ஆம் நாள் கருட சேவை மகோற்சவம் நடைபெற்றது. அதன் பிறகு சிறப்பு நிகழ்ச்சியாக திருத்தேர், தமிழக திருத்தேர்களிலேயே மிக பிரம்மாண்டமான தேர்களில் ஒன்றான காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய தேர் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் அன்று அதிகாலை 7ஆம் திருநாள் அன்று அதிகாலை நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் உற்சவ மூர்த்தியானவர் திருக்கோவிலிருந்து புறப்பட்டு வெகு வேகமாக, அந்த வேகம் என்பது அசாத்தியமானது, வேற எந்த திருக்கோவிலும் நாம் சேவிக்க முடியாது. வரதராஜ பெருமாள் வேகம் 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 என்று அன்றைய தினத்துல கஜ ரட்சணம் என்று சொல்லுவார்கள். அதாவது முதலையை வாழ்விழந்ததான யானையை காப்பாற்றுவதற்கு எந்த வேகம் சுவாமி சென்றாரோ அதே வேகத்துடன் அங்கே கோவிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதான திருத்தேரடிக்கு எழுந்தருளி அங்கே தேரில் ஆஞ்சநேய சுவாமிக்கு மரியாதை செய்துவிட்டு சுவாமி தேர் உலா கண்டருளினார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.